என்னடா இப்படி பயப்படுறீங்க? நானும் உங்களை என்னமோ நினைச்சாங்கடா. 75 ஆலமர கட்சி ஒரு கோலத்தை பார்த்து ஒப்படைக்கலாமா? இதெல்லாம் என்னத்த சொல்ல. சரி மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த சொந்த பந்தங்களுக்கு, அக்கா தங்கைகள் அம்மாமார்களுக்கு ஒரு உத்தரவிட்டார். உத்தரவுன்னு கிடையாது, ஒரு அன்பு வேண்டுகோள் வச்சார். ஆமா, நீங்க எல்லாரும் எனக்காக ஒண்ணு பண்ணணும். உங்க வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போடணும். நீங்க போட்டீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருந்தார். அவர் சொன்னதான் போதுமே. இங்க எல்லா தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் தங்கைமார்களும் தங்க வீட்டு வாசல் முன்னாடி பாத்தீங்கன்னா விசில் சின்னத்தை கோலமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எடுத்து ரீல்ஸாவும் பதிவு பண்றாங்க. சமூக வலைதளம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ அப்படிதான் இன்னைக்கு சென்னை தாம்பரம் பக்கத்துல உள்ள ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு அம்மா தான் வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போட்டிருக்காங்க. சோ இததான் பார்த்துக்கிட்டு ஒரு மாநகராட்சி ஊழியர், தாம்பரம் பகுதியில் உள்ள அரசாங்க ஊழியர் பாத்தீங்கன்னா, அது எப்படி நீங்க கோலத்தை விசீர்ணத்தை நீங்க போடலாம், அதெல்லாம் போடக்கூடாதுன்னு மிரட்டுற துணியில அவங்க மிரட்டுறாங்க. மிரட்டுறதோட மட்டும் இல்லாம தண்ணியை எடுத்து பக்கத்துல அதை ஊத்தி அழிச்சிட்டாருங்க மனுஷன். ஒரு கோலம் போடுறதோட கஷ்டம் தெரியுமா? அந்த அம்மா பாத்தீங்கன்னா கோவத்துல, அதாவது அவங்க மிரட்டுற துணியில பேசும்போதே இந்த அம்மா சொல்லுது, அதாவது என் வீட்டு வாசல் முன்னாடி நான் கோலத்தை போடுறதுக்கு நீங்க என்ன அதை அழிப்பு சொல்றது? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? நான் ஒன்றும் கட்சிக்காரன் கிடையாதுங்க. நாங்க சாதாரணமா ஒரு ரசிகர் நாங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னங்க செய்யுது? இப்ப ஏன் வீட்டு முன்னாடி நீங்க அழிச்சிட்டீங்க, இதே மாதிரி எல்லார் வீட்டுலயும் கோலம் போட்டுருப்பாங்க, அழிச்சிட முடியுமா உங்களால அப்படின்ட்டு நல்ல நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆனாலும் அந்த பாத்தீங்கன்னா ரொம்ப திமுத்தனமாக அரசாங்க ஊழியர்ல தண்ணி எடுத்து அழிச்சிட்டு போறாரு. இத பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இல்ல அவ்வளவுக்குள்ள கடமை உணர்ச்சியான்னு கேட்கிறேன். இதே இடத்துல ஒரு உதயசூரியன் சின்னத்தையோ ஒரு ரெட்டிலையோ கோலமா போட்டுருந்தாங்கன்னா அப்பவும் இதே மாதிரி தான் அழிப்பீங்களா? என்ன மாதிரி ஜென்மைன்னு கேட்கிறேன். நல்ல வேலை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் போயிட்டு இப்படி ஈஸியா அழிச்சிட்டு அந்த அம்மா ஏதோ டீசெண்டா கேட்டு விட்டுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊர் பக்கம்லாம் போய் இப்படி ஒரு கோலத்தை நீங்க தண்ணி ஊத்தி அழிச்சிங்கன்னா நீங்க என்ன பாடுபடுவீங்க? அரசாங்க ஊழியர் அந்த ஊழியர்லாம் பார்க்க மாட்டாங்க, விரட்டி வெட்டி அடிப்பாங்க. இல்ல அதாவது கடவுள் உணர்ச்சா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதுல நிறைய அறிவுஜீவிகள் இப்ப இந்த காட்சி சமூகத்துல வைரலா போயிட்டு இருக்கு. அது கமெண்ட்ல பண்ணது தப்பு தானே, அவர் கரெக்டா தானே பண்ணிருக்காரு. அதாவது எலெக்ஷன் டைம்ல இப்படி பாத்தீங்கன்னா நீங்க அந்த சின்னத்தெல்லாம் நீங்க இப்படி பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. எடையே அப்பா, அதாவது கட் அவுட்லயோ ரோட் சிவர்களையோ அவங்க வரையல, அவங்க வீட்டு வாசல் முன்னாடி, அது அவங்க வீட்டு வாசல். கோலம் எப்பவுமே எல்லா பெண்களும் போடுவாங்க, புரியுதா? அதுல அவங்க போட்டிருக்காங்க. இதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். அவங்க வெளியில ரோட்ல போற வர இடம்லாம் வரையல, அவங்க வீட்டு வாசல்ல எப்பவும் கோலம் போடுற இடத்துல விசில் கோலமா அவங்க ஆசைக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தண்ணி ஊத்தி அடிக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய குச்சம்லாம் கிடையாது. அது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கா வீட்டு வாசல்ல யாரும் கோலம் போடக்கூடாதுன்னு. இதே ஒரு பூதான் வரைவாங்க, ஒரு தாமரை பூ சின்னத்தை வரைறாங்க வச்சுடுங்க. அப்ப அது பிஜேபி சார்பாக போடான்னு அர்த்தமா? இது ஓவரா போயிட்டு இருக்கு. இப்ப இவர் அழிச்சிட்டு போயிட்டார்ல, இனிமேதான் டபுள் மடங்கு வரைய போறாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லார் வீட்லயும் விசில் சின்ன கோலம் வரைவாங்க. இவங்க மாநகராட்சி எல்லார் வீட்லயும் பக்கெட் தனியா கொண்டு போயிட்டு அழிப்பாங்கன்னு பாத்துக்கலாம். ஆனா கரெக்டாவே பண்ணிருக்காரு தளபதி, 10 வச்சு விட்டாரியா வெடிக்கணுமே. இல்ல எவ்வளவுக்குள்ள இருக்காங்க பாருங்களேன், என்னெல்லாமோ நடக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடமை கண்ணியம் கட்டுப்படலாம் காட்டுற கிடையாது. ஒரு வீட்டு வாசல கோலம் போட்டுருக்காங்க, இது அவர் கண்ணை உறுத்துதான். ரொம்ப இல்ல உத்வேகத்துல கடமை வச்சுல அழிக்காது தண்ணியை ஊத்தி. ஒரு கோலம் போடுறது எவ்வளவு கஷ்டம். அதான் சொன்னோம்ல, நீங்க பாத்தீங்கன்னா வேற பக்கம் வேற மாதிரி ஆட்கள் நீங்க மாட்டிருக்கணும். கோலத்தை தண்ணியை ஊத்தி அழிச்சுட்டு அப்படி போயிட முடியாது. துணியை விட்டு இப்போ கும்மி இருப்பாங்க, நீங்க அந்த கோலத்தை போட்டு போங்க. சரி, ஓகே. இதுக்கு அடுத்த கட்டமா நேத்து நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம்ல, அதாவது விஜய் அவர் பாத்தீங்கன்னா பெரம்பூருக்கு வீடு வீடா செஞ்சு வாக்கு சேகரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பயங்கர சந்தோஷமா இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்தோம், காலத்துல இப்படி இறங்குங்க அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு சில பேர் நம்மகிட்ட போன்ல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது நம்முடைய நண்பர்கள் தான், இப்ப மட்டும் இங்க மட்டும் பாத்தீங்கன்னா அவரு ஈஸியா போயிட்டார்லப்பா, தனித்தனியா ஒவ்வொரு வீடா போறாரு, பெருசா அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடல. இதே மாதிரி அப்போ கரூருக்கு போயிருக்கலாம்ல, அவரை பார்க்கவும் செத்த பசங்க வீட்டுக்கும் அவருக்கு போயிருக்கலாம்ல. இப்போ அவருக்கு சுயநலமா அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே கருத்துக்காக என்ன போறாருல பெரம்பூருக்கு. ஏன் இதே மாதிரி அங்கெல்லாம் போக முடியாது, என்ன தடுத்துச்சு, எப்படி பதிக்கலாம் நீங்க முட்டு குடிக்கீங்க அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வீடியோ போட்டதுனால நம்ம அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு இந்த வீடியோ காணொலி வழியாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சும்மாலாம் முட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், ஓகேவா? அதாவது கேட்டீங்கன்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு விட ஈஸியா போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவர் பாத்தீங்கன்னா பெருசா யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இது தேர்தல் பரப்புரை காலம், தேர்தல் கமிஷனே அலோவ் பண்ணிருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்காரு. அந்த தொகுதிக்கு எப்ப வேணா அவர் ஓட்டு கேட்டு எங்க வேணா போகலாம் அந்த தொகுதிக்குள்ள, ஓகேவா? அதாவது இரவு 10 மணி வரைக்கும். சோ இப்போ மத்த இடத்துக்குலாம் போகும்போது கூட்டம் கொடுத்து பிரச்சனை கேட்டீங்கன்னா, அப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பரப்புரை போறாரு, ஒரு ஏரியாவுக்கு போறாருன்னா, ரோட் ஷோ மாதிரி போறாரு அப்படின்னா, ஒரு நின்று பேச போறாரு அப்படின்னா அதுக்கு பெர்மிஷன் வாங்க. ஏன்னா இவருக்காக நிறைய கூட்டம் கொடுக்கும்போது காவல்துறை அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு.
ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி அவசியம் தேவையில்லை. சடனா சொல்லாம சடனா அங்க போயிட்டா அவ்வளவுக்குள்ள கூட்டம் வராது. ஏன்னா யாருக்காவது அவர் அங்க போறப்ப இன்டிமேஷன் கிடைச்சதுன்னா அங்க கூட்டம் கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இங்க எந்த இன்டிமேஷன் கொடுக்காம அவர் போயிட்டாரு. ஆனா கரூருக்கு அப்படி கிடையாது. கரூர் வந்து யாருக்குனவே அவர் கரூர்ல அவர் பார்க்க வந்து ஒரு இன்சிடென்ட் ஆகி 41 உயிர்கள் போயிருக்கிறதுனால அவர் அங்க போனாலே முறைப்படி அது பெரிய ஒரு சிபிஐ அந்த கேஸ் இருக்கிறதுனால அவர் காவல்துறையிட்ட அனுமதி ப்ராப்பரா வாங்கணும். அனுமதி ப்ராப்பரா வாங்கிட்டு தான் அவங்க போக முடியும். இந்த மாதிரி போக முடியாது. அது ப்ராப்பரா அனுமதி வாங்கும் போதே அந்த விஷயம் வந்து லீக் ஆயிரும். ஸோ அங்க ஒரு பெரிய கூட்டம் கூடும். அதனால ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு தான் அதை தவிர்த்துட்டு இருக்காரு. ஸோ அதை விட்டு மற்றபடி அவர் அங்க போகக்கூடாது அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா மத்த அரசியல்வாதிகளா இருந்தா இதுல எப்படியாவது ஒரு அரசியல் ஆதாயம் தேடணுங்காண்டி இதை எப்பவுமே இதை வந்து வீடு வீடுகளா போயிட்டு நான் இப்படி தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நடத்தி முடிப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் அந்த மக்கள் அங்க கூப்பிட்டார்ல மீட் பண்றதுக்கு, அப்ப கூட அதை வெளியவே யார்ட்டையும் காட்டவே இல்லை. ஒரு லீக்கேஜ், ஒரு போட்டோ கூட, ஒரு வீடியோ கூட வெளியே வரல. ஏன்னா அவரு அந்த மக்கள்கிட்ட அவ்வளவுக்குள்ள முறையிட்டு அழுதுருக்காரு. நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க போகவே மாட்டார் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சுல 13 பேர்கள் கொல்லப்பட்டது கூட இரவோடு இரவாக அந்த வீடுகள்லாம் போயிட்டு தான் வந்தாரு, உதவி பண்ணிட்டு தான் வந்தாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க போல இங்க மட்டும் போறாரு, இது சுயநலத்துக்காக போறாரு அப்படிலாம் கிடையாது. அந்த மனுஷன் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாது, போக முடியாத ஒரு சூழ்நிலை தான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இது நான் ஓப்பனா பேசி தான் ஆகணும். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, அதாவது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தை ரத்தாயிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க, நாளைக்கும் கிடையாதுட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா 2 நாட்கள் கேன்சல் தான். நேற்று ஈவினிங் மட்டும் அந்த பெரம்பூருக்கு போனார்ல, அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஸோ அப்படிங்கிற சூழ்நிலை விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு எண்ணோட்டத்துல இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்காங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்விட் போட்டிருக்காரு விஜய் அவர்கள். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாம வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பரப்புரைக்கு போறதுக்கு அனுமதி கேட்டா மட்டும் நம்மளுக்கு மட்டும், அதாவது என்னதான் தேர்தல் ஆணையத்திடம் பவர் இருந்தாலும் திமுக தங்களுடைய அதிகாரிகளை வச்சு நம்மளுக்கு வந்து இழுத்து அடிச்சு அந்த அனுமதியை கடைசி நேரத்தில் கொடுக்காங்க. அதனால நம்மளால பாத்தீங்கன்னா அந்த பரப்புரை பண்றதுக்கான முன் ஏற்பாடுகளை பண்ண முடியாம திணற வேண்டி கடைசி நம்மளே அதை ரத்து பண்ற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. அதுதான் காரணமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா பரப்புரை ரத்து நியூஸ் சேனல்ல போடுற மாதிரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேணும்னே இந்த பவளவில பாப்பா இந்த திமுக அரசாங்கம் நம்மளுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா செய்யற ஒரு திட்டங்கள். அதனால யாரும் அதை நம்பாதீங்க. என்னதான் பவளவில பாப்பா நீ வந்து பாத்தீங்கன்னா என்ன உடைக்கலாம் நினைச்சாலும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய ஃபார்முலாவான அந்த ரோடு விளம்பரம் அந்த பிரச்சாரத்தை மட்டுமே நம்பி நான் இல்ல. நம்முடைய தன்னார்வலர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு ட்வீட் போட்டிருக்காரு. இதை எனக்கு பார்த்த முடிச்சதுக்கு அப்புறமே எனக்கு ஒன்று தோணுச்சு, அதாவது தேர்தல் ஆணையத்துல தான் ஃபுல் பவர் இருக்கு. திமுக வந்து அதிகாரிகளை வச்சு பண்றதா விஜய் சொல்றாரு. ரைட், ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுல இருக்கும், இல்லாமலாம் சொல்ல மாட்டாரு, அந்த பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க அதை மீறி வெளியில வந்து மக்களை சந்திச்சாகணும். எனக்கு என்ன ஒரு ஆதாயம் கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மாவட்ட ரீதியாவது ஃபுல்லா அவர் போவாரு, பிரச்சாரத்தை மேற்கொள்வாரு அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா மாவட்ட ரீதியாகவே இன்னும் போகல. சோ அது வந்து எனக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு ஆதங்கம் இருக்கும்போது விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் நினைக்கிறாங்க, அவங்க கட்சியில் உள்ளவங்க பெருவாரியை ஜெயிச்சதுன்னு அது முடியும் அப்படின்னா ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதை திட்டமிடல அவங்க வந்து கொடுக்கலன்னா அதை மீறி நீங்க வந்து போராடி அதை வாங்கணும்ல, பிரச்சாரம் பண்ணி ஆகணும்ல. ஏன்னா நீங்க மாவட்ட ரீதியாவது 38 மாவட்டங்களுக்கு போகணும்ல, தொகுதி வரையா போக முடியாலும் மாவட்டங்களை நீங்க கவர் பண்ணி முடிக்கணும்ல. சோ தேர்தல் அந்த தேதி அறிவிச்சதுனால இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு லேக்கிங், எவ்வளவு இடங்கள் வந்து போகல. சோ இந்த ஒரு குழப்பம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் போனாலே ஒரு கூட்டம் கூடுது, ஒரு பிரச்சனை ஆகுது, அதனால அவர் தவிர்க்கிறாரு. ஸோ மேபி அதனால இவர் தள்ளி போடுறாரா, இல்லைன்னா நம்ம வேற மாதிரி அவர் சொல்லியிருக்காருல, அதாவது ரோடு பிரச்சாரத்தை மட்டுமே நம்பி இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால வேற ஏதாவது நம்ம பயன்படுத்தலாம், வேற மாதிரி ஒரு ஐடியாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். என்னன்னு புரியல. ஆனா ஒன்னே மட்டும் இதுல நான் சொல்லிடுவேன், நான் எப்பவுமே ஓப்பனா தான் பேசுவேன், உங்களுக்கு புரியும்ல. அதாவது விஜய் அவர்கள் எவ்வளவு தூரம் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அது வந்து அந்த மனுஷனுக்கு ஒரே ஒருத்தருக்காக கிடைத்த வெற்றிதான். அதே மாதிரி அவருக்கு வெற்றி கிடைக்காத தொகுதிகளில் அவர் வந்து விழுந்தாலும் அதுக்கும் விஜய் அவர்கள் தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. அது ஒன்னே ஒண்ணுதான். ஸோ எல்லாத்துக்கும் விஜய் அவர்கள் தான் காரணம். சரி, ஓகே, நானும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது ஏதாவது பார்த்தீங்கன்னா வித்தியாசமா ஒரு சம்பவத்தை பண்ணுவாரு, அந்த திமுக போட்டு புழப்பாரு அப்படின்ட்டு. ஏன்னா இன்னும் கடைசி ஒரு 5-6 நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃபயரா இருக்கணும். ஸோ நேற்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கு போயிட்டு வந்தது உண்மையிலே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, சைலண்டா சம்பவம் பண்ணார் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்டா போகுதுல்ல. ஒவ்வொரு நாள்லயும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாகவே சொல்றேங்க, அதாவது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதி, இப்போ நான் இருக்கிற சென்னையில் நான் இருக்கிற பகுதியில் அதிமுகவுடைய அந்த வேட்பாளர் கேண்டிடேட்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் இன்னைக்கு அவ்வளோ பேர் அதிமுக கொடியை வச்சு பிடிச்சிக்கிட்டு பிஜேபி கொடியெல்லாம் கூட்டணி தான் இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் பயங்கரமா வராங்க, ஓட்டு கேட்டு வீடு வீடா போறாங்க. அதாவது வண்டியில அவர் போறாரு, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக அதே மாதிரி தான் கேண்டிடேட் வந்தாங்க. ஆனா தமிழக வெற்றி குலத்துடைய கேண்டிடேட் இன்னும் வரல.
சத்தியமா சொல்றேன். அது அவர் வந்து நான் விஜய் அவர் வேட்பாளர் அறிவிச்சார்ல, அன்னைக்கு தான் அந்த ஆள் பேச பார்த்து இந்த தொகுதியில் உள்ளவர். நான் யாரும் சொல்ல விரும்பல. சரியா? இதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தொகுதியில தமிழை வச்சு கருத்துல வேட்பாளர் உங்க வீடு தேடி வந்து ஓட்டு கேட்டாங்களா அப்படிங்கிறத நீங்களே நினைவு கூர்ந்து பாருங்க. அதை நான் சொல்ல நினைக்கிறேன். ஆனா இது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பெரியவாரியா ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் கண்டிப்பா தேவை. அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், விஜய் அப்படிங்கிற ஒத்த மனசுல தான் ஓட்டு. அந்த ஓட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிட்டு. யார் யாரெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைச்சிருப்பாங்களோ அவங்களாம் இந்நேரம் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. அந்த ஓட்டுல விஜய் அவர்களுக்கு உந்துரும். ஸோ ஆனால் நடுநிலைமையா இருக்கக்கூடியவங்க சில பேர் ஓட்டு போடலாமே வேணாம் நினைக்கிறவங்க, சில பேர் நேரில் போனாதான் அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில மென்டாலிட்டியில உள்ள விஷயம். ஸோ ஒவ்வொரு ஓட்டு முக்கியம்ல. அதனால தான் திரும்பவும் சொல்றேன், தமிழை வச்சு காலத்துல இருந்து கொஞ்சம் காலத்துல இறங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இப்போ இது நான் பேசும்போது சில பேருக்கு நேற்று கூட ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று படித்தேன். அதாவது நீங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் உங்க வீடியோலாம் பார்க்க மாட்டேன், நான் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. அதுக்குள்ள ஒருத்தர் வந்து கமெண்ட், நான் அன்னைக்கே பண்ணிட்டேன், இவர் வந்து மாறி மாறி பேசுவார், இவர் நிலையா இருக்க மாட்டாரு, நல்லா போயிடுவேன். ஏப்பா தயவு செஞ்சு போங்கப்பா, நானும் அவங்களை பிடிச்சி இழுத்து வைக்கல. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னை பத்தி தெரிஞ்சவங்க என்ன ஃபாலோ பண்ணா போதும். ஓகேவா? அதாவது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் இருக்காங்க. அதாவது நான் வந்து 2021 பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஆனா இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் சில நேரங்களில் நிறைய போகாது, சப்ஸ்கிரைபர் டவுன் ஆகும், மேலே போக இறங்கும். அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசுல இருந்து பேசணும், நம்மளுக்கு உண்மையாக பேசணும். ஒரு விஷயத்தை பேசும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் திருப்தி இருக்கணும். நம்மளுக்கு மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நமக்கு பேச தெரியாது. நான் மாற்றி மாற்றி பேசுறேன்னா எனக்கு என்ன தோணுதோ அப்போ அந்த சூழ்நிலை எனக்கு பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதோ அதான் உங்கள்கிட்ட கடத்துன்னு நினைப்பேன். பொய்யால இதுக்கு கடத்த மாட்டேன். ஸோ அதனால எப்பவும் விஜய் அவளுக்கு சப்போர்ட்டாகவே விஜய் அவளை பொழுதே பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபே பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கான ஆள் கிடையாது, அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, போய்க்கிடுங்க. ஓகேவா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவள் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆதரவு விஜய் அவள் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தேர்தலில். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி சில விஷயங்கள் தவறாக தெரிஞ்சுன்னா அதை நான் சுட்டி காட்டுவேன். எப்போ நான் அப்படிதான். ஓகேவா? இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் சொன்னேன். ஓகே, அவ்வளோதான். சரி, ஒட்டுமொத்தத்தில் இன்னைக்கு நம்ம பேசின வீடியோக்கள்ல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கு, இல்லைன்னா நீங்க இது சரி தவிர ஏதாவது இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த வீடியோ வரும். ஓகேவா? பாய்.